மருத்துவ உதவி கோரியிருந்த நாட்டுப்புற பாடகி தஞ்சை செல்விக்கு உயரக சிகிச்சை அளிக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தட்சிணாபுரத்தைச் சேர்ந்த தஞ்சை செல்வி புகழ்பெற்ற ஜில்லா விட்டு ஜில்லா வந்த பாடல் உள்ளிட்ட சுமார் 50 பாடல்களை பாடியுள்ள நிலையில் முடக்குவாத பாதிப்பிற்கு உள்ளானார். தஞ்சை செல்விக்கு மருத்துவ உதவி வழங்க முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவிட்டதாகவும் அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உள்ளதாக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை டீன் கலைவாணி கூறினார். நான் தான் உங்கள் தஞ்சை செல்வி ஐயப்பன் பேசுகிறேன். பாலிமர் செய்தியை கண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு நல்ல ஒரு உதவியை செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூஸை வெளிப்படுத்திய பாலிமர் டிவி தொலைக்காட்சிக்கும் தஞ்சை செல்வியோட நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கலைவாணி. நான் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக பணியாற்றிட்டு இருக்கேன். இங்கே தஞ்சை செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்கள போய் சென்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னையிலேருந்து எங்களுடைய மேலதிகாரியோட அறிவுரை பிரகாரம் நானும் எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜ்மோகன் அவரும் இங்கே தட்சிணாபுரத்தில் அந்த தஞ்சை செல்வியை இப்போ பார்க்க வந்தோம். அவங்க ஏற்கனவே அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முந்தி ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் எந்திரிக்கலாம் முடியுது. பட் இன்னுமே அவங்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுது. அதுக்காக அவங்க சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. சரி, நாங்களும் அவங்கள எங்களோட மருத்துவமனைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அதுலேருந்து நாங்கள் பரிந்துரை செய்யலான்னு இருக்கோம். அவங்களுக்கு திருப்பி முழுமையாக குணமடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அவங்கள ஃபுல்லாக அவங்களோட பேசி அவங்க என்னென்ன இதுவரைலாம் என்னென்ன இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, என்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்காக தான் நாங்கள் எலும்பியல் துறை தலைவரையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவரும் அவங்கள பரிசோதிச்சாங்க. அதுக்காக மேல் சிகிச்சைக்காக நாங்கள் இது சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு ரோமட்டாலஜிஸ்ட் அங்கே இருக்கிறதுனால நாங்கள் அங்கே பரிந்துரைக்கலாம் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அதனால நாங்கள் அதை செய்யலான்னு இருக்கோம்.